அல்லாஹ்வுக்காக நான் 1,00,000 ரூபாய் கொடுப்பேன். அல்லாஹ்வுக்காக கொடுப்பேன்னா அல்லாஹ்ட்ட எங்க போய் கொடுக்கிறது? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல கொண்டு நான் கொடுக்க முடியுமா? பேசி மாமட்ட கொண்டு கொடுக்க முடியுமா? அல்லாஹ்ட்ட கொடுப்பேன்னா அல்லாஹ்வுக்கு ஏஜென்ட் இருக்காங்களா இங்க? அதெல்லாம் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுக்காக நான் அவ்வளவு ரூபாய் செலவு செய்வேன், இவ்வளவு ரூபாய் செலவு செய்வேன் அப்படின்னு நம்ம நியத்து செய்தால் அது ஒரு வணக்கம். இதனுடைய அர்த்தம் இஸ்லாத்தில் என்ன என்று கேட்டால், ஏழைக்கு கொடுத்து அல்லாஹ் கொடுத்து அர்த்தம். அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று நீங்கள் எதையெல்லாம் தீர்மானம் செய்கிறீர்களோ அதனுடைய பொருள் காசு சம்பந்தப்பட்டதா இருந்தா, அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன்னா நோன்பு வச்சிட வேண்டியதுதான், அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்னா தொழுகிற வேண்டியது. அது காசு இல்லாத வணக்கம். காசு தொடர்பான, பணம் தொடர்பான, பொருளாதாரம் தொடர்பான வணக்கமா இருந்தால் அதனுடைய அர்த்தமே என்னன்னு இஸ்லாம் சொல்லுது? ஏழைக்கு கொடுக்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அப்ப ஏழைகளுக்கு, மனிதர்களுக்கு கொடுக்கிறதையே வணக்கம் ஆக்கி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இறைவனுக்கு வணக்கம்ங்கிற பெயர்ல பொருளாதாரத்தை எத்தனை பேர் இறைவனுக்காக நாங்கள் இவ்வளவு ரூபாய் செலவு பண்றோம் வாங்க, அதை எதுல செலவு பண்ணுவாங்கன்னு கேட்டா, அந்த சில விசேஷ நாட்கள்ல பட்டாசுகள் விடுவதற்கு இறைவனுக்கு தானே. அந்த இறைவனுக்காக நடக்கிற திருவிழா அன்னைக்கு என்ன செய்யறது? பந்தல்கள் போடுவதற்கு, ஆடல் பாடல் அதெல்லாம் கச்சேரிகள்லாம் நடத்துவதற்கு செலவழிச்சுட்டு நான் இறைவனுக்கு இதெல்லாம் செலவழிச்சிட்டேன், அதற்கு நடத்தப்படுற விழாக்கள்ல பங்கன்ல நான் செலவழிச்சிட்டேன் நினைக்கிறாங்க. அல்லது போய் அந்த இறைவனுக்கு ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கிறது. இஸ்லாத்துல இறைவனுக்கு ஏஜென்ட் கிடையாது. மனிதர்கள் பல வேற வேற சித்தாந்தங்கள்ல ஏஜென்ட்களா வச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தா அது கடவுள்கிட்ட போயிடும் என்று நினைத்து கொண்டு கொடுக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இஸ்லாம் இதை எப்படி வேறுபடுத்துதுன்னு கேட்டா, எதுல தனிச்சு விளங்குதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு சொல்லி சோறு கொடுக்கிறேன்னு சொன்னாலும், அல்லாஹ்வுக்காக ஒரு ஆட்டை இருக்கிறேங்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு ஆட்டை எடுத்து நான் அல்லாஹ்வுக்காக பார்சல் பண்ண முடியும்? அல்லாஹ்வுக்காக ஒரு ஆட்டை இருக்கிறேன்னு நீங்கள் நேர்ச்சை செய்தால் ஏழைக்கு கொடுக்கிறேன் அதுக்கு பொருள். அல்லாஹ்வுக்காக இந்த கோழியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் ஏழைக்கு கொடுக்கிறேன் என்று பொருள். அல்லாஹ்வுக்காக 1000 ரூபாய் செலவு செய்வேன் என்று சொன்னால் ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று பொருள். அப்ப ஏழைக்கு கொடுப்பதை இறைவனுக்கு கொடுப்பது என்று சொல்லி பொருளாதார வணக்கத்தில் இஸ்லாம் தனித்து விளங்குகிற காட்சியை பார்க்கிறோம். இதன் ஒரு பகுதியை நம்ம நேற்றைய தொடர்லையும் பார்த்திருக்கிறோம். அந்த வணக்கங்கள் நீங்க தெளிவா விளக்கி இருக்கிறோம். இதெல்லாம் காசு சம்பந்தப்பட்டது எல்லாம் இஸ்லாம் வணக்கமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த கஃபாரா கொடுக்கிறது, நோன்பு முறிச்சா கஃபாரா, சத்தியத்தை முறிச்சா கஃபாரா, இதுகள் எல்லாம் அந்த கேட்டகரியில வந்துருது. இந்த பொருளாதாரத்தின் மூலமாக செய்கிற வணக்கம் இல்லாம நம்முடைய உடலால் நம்மால் செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்கிறது. இந்த வணக்கங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ஒரு தனித்துவத்தோட எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இஸ்லாம் பார்க்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களையும் கவனித்து ஒரு வழிபாடு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமாக இந்த வழிபாடு எப்படி இருக்கணும், இறைவனுக்கு செய்யற வணக்கம் எப்படி இருக்கணும் என்பதுல எல்லா விதமான கோணங்களையும் இஸ்லாம் உன்னிப்பாக கவனித்து அதுக்கு ஏற்றவாறு வழிமுறை வைத்திருக்கிறது. முதல்ல நம்ம விளங்கிக்கிறோம், இறைவனை வணங்கணும். வணக்கம் இறைவனுக்கு தானே, மனுஷனை வணங்க கூடாது. நம்மை படைத்த கடவுளை, ரட்சகனை, இறைவனை நாம வணக்கம் செய்யறோம். இறைவனை வணங்குவதற்காக நம்ம சில காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த காரியம் இறைவனுடைய தகுதிக்கும், இறைவனுடைய அந்தஸ்துக்கும், இறைவனுடைய கண்ணியத்திற்கும் மாசு கற்பிக்காத வகையில் இருக்க வேண்டும். யாருக்காக அந்த வணக்கத்தை செய்கிறோமோ அவனுடைய கண்ணியத்திற்கு இழிவு ஏற்படுத்துற வகையில் அந்த காரியம் இருந்தால் அவரை நம்ம வணங்கணும்னு சொல்ல முடியாது. அவர் கேலி பண்றோம்னு தான் அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். இப்ப நீங்க உலகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. உலகத்துல ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு தலைவரை நீங்க பார்க்க போறீங்க. முக்கியமான தலைவரை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. பிரதமர் என்ன பண்றாரு? நாளை காலையில 10 மணிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப பிரதமரை பார்க்க போற உடனே நம்ம எப்படி போவோம்? முக்கியமான ஒரு ஆளை நம்ம சந்திக்க போறோம்னு சொன்னா மற்ற நாட்களில் நம்ம எப்படி இருப்போமோ அதை விட கொஞ்சம் எல்லா வகையிலையும் மேம்பட்ட நிலையில நம்ம என்ன செய்வோம்? அவரை பார்க்கறதுக்கு போவோம். இதான உலகத்தில் உள்ள வழக்கம். அதே மாதிரி எப்படி நடப்போம்? ரொம்ப பவ்யமா, ரொம்ப அமைதியா, நம்ம பேசுறது அவருக்கு விளங்குற மாதிரி, அவர் பேசுறது நமக்கு விளங்குற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அந்த சந்திப்பு நிகழும். ஒரு மனுஷனுக்கு இது ஒரு மனுஷன்ல ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க போகும் பொழுது இப்படித்தான் அவரை மரியாதை நிமித்தமாக நம்ம சந்திப்பதாக இருந்தால் இப்படித்தான் நம்ம சந்திக்கிறோம். இப்ப நம்ம ஒரு பிரதமர்கிட்ட, ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் நம்ம கோரிக்கை வைக்க போகும் பொழுது ஏற்கனவே சட்டையை போட்டிருந்தாலு முதலமைச்சர்கிட்ட போகும்போது சட்டையை கழட்டிட்டு போனா, வழக்கமா சட்டை போட்டு இருக்கிற ஒரு ஆளு என்ன பண்றாரு? நாங்க முதலமைச்சரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி வாசல் வரைக்கும் கார்ல போய் இறங்கிட்டு
சட்டையை பணியெல்லாம் கழட்டிவிட்டு நான் முதலமைச்சரை பார்க்க போறேன்னு போனா முதல்ல உள்ள விடுவாங்களா? இவனுக்கு நம்ம அனுமதி கொடுத்து சட்டை போட்ட மனுஷனுக்கு தான் நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க. அது மிஞ்சி உள்ள அனுப்புனா கூட என்னப்பா என்ன நம்ம முதலமைச்சர்கிட்ட பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஏற்கனவே இருக்கிற கோலத்தை விட மோசமான கோலத்தில் வர்றான், நல்லபடியா நீட்டா வர வேண்டியதானே அப்படின்னு நினைக்குவாங்களா இல்லையா? அப்படித்தான் நினைக்குவாங்க. ஆனால் இதை பெரும்பாலும் நீங்க உலகத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இறைவனுக்கு வழிபாடு நடத்தும் பொழுதெல்லாம் ஆடைய மொத்தமா துறக்கணும், இல்லாட்டி ஆடையை குறைக்கணும் என்கிற மாதிரியான ஒரு நிலைமை உலகத்தை நீங்க பரவலா பாக்குறீங்க. இறைவனை வழிபட போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து கொஞ்சம் குறைச்சிக்கிடுவாங்க. ஏற்கனவே போட்டதுல இருந்து ஆடைகள் என்ன செய்வாங்க, குறைச்சிக்கிடுவாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கல, நம்ம இறைவனை கண்ணியப்படுத்துறதுல அங்க ஒரு மாசு இருக்கிறது. இறைவனுக்கு கொடுக்கிற கௌரவத்தில் நம்ம என்ன செய்யறோம், ஒரு குறையை வைக்கிறோம். வழங்குதா இல்லையா? சரி, முதலமைச்சர்கிட்ட போயிட்டோம், பிரதமர்கிட்ட போயிட்டோம். போனா என்ன செய்வோம், தெளிவான வார்த்தைகளால சாதாரண பேச்சில நம்ம எப்படி பேசிக்கொள்வோமோ அந்த மாதிரியான பேச்சில நம்முடைய ஒரு கோரிக்கை என்ன செய்வோம், அவர்கிட்ட வைக்குவோம். அப்படித்தான், அப்படி வச்சா தான் அவர் கேட்பாரு. அதுதான் அவர் கொடுக்கிற மரியாதையா இருக்கும். நம்ம அவர் அப்பாயின்மெண்ட் போய் கிட்ட போய் நின்றுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஹுய் ஹுயின்னு அடிச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா ஹுய்ங்களா, இது யாராவது ஒத்துக்குருவாங்களா? ஆனால் இறைவனுக்கு இப்படிலாம் வழிபாடு நடக்குது உலகத்துல. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு முன்னாடி இப்படி செய்தால் ஒத்துக்கிற மாட்டாங்க. உங்களுக்கு தெரிகிறது, இது செஞ்சா அவரை கேவலப்படுத்துறோம் அந்த மனிதர் நினைக்கிறார். அது உலகத்துல சர்வசாதாரணமா நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இறைவனுக்காக வேண்டி இந்த மாதிரி நடத்தக்கூடிய நிலைமைகள் உலகத்தில் இருக்கிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் கூட இப்படி இருந்தது. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 8வது சூராவுல 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஅ வ தஸ்தியா. இவர்கள் காபாங்கிற ஆலயத்தில் எப்படி வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் சீட்டி அடிப்பதும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், விசில் அடிப்பதும் கை தட்டுவதும் தான் இவங்களுடைய வணக்கமாக இருக்கிறது. இறைவனை காபத்துல்லாவுல இறைவனை வணங்க வர்றாங்க. வணங்க அவங்க வணக்கமே என்னவா இருக்குது, இப்படி கையை தட்டுறது அது வணக்கம், விசில் அடிக்கிறது இது அவர்களுக்கு வணக்கமாக இருக்கிறது. இதுதான் ஒரு இறைவனுக்கு செய்யற மரியாதையா? இதுதான் இறைவனுக்கு கொடுக்கிற கண்ணியமா என்று இஸ்லாம் அந்த காலத்து அறியாமை காலத்து மக்களை நோக்கி கேள்வி எழுப்புகிறது. அப்ப இறைவனுக்கு நம்ம எப்படி நினைக்கணும், நாம யார வழிபடுகிறோம்? முதல்ல ஒரு மனுஷன் என்ன வணங்கணும், வணங்குறீங்களப்பா நீ யார வணங்குற? அகில உலகத்தையும் படைத்து பராபரிக்கின்ற சூப்பர் பவரை வணங்குற. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மனிதனுக்கு என்ன மரியாதை கொடுப்பாயோ அதை விட கோடி மடங்கு கொடுக்கணுமா இல்லையா? அதை விட கோடி மடங்கு கண்ணியத்தை கொடுக்கணுமா இல்லையா? அதை விட கோடி மடங்கு அமைதி காக்கணுமா இல்லையா? அதை விட கோடி மடங்கு அடக்கத்தை காட்டணுமா இல்லையா? அதை விட கோடி மடங்கு பவ்யமா நிக்கணுமா இல்லையா? அப்படி இருக்காங்க நம்ம வணக்கம்ங்கிற பேர்ல. வணக்கம்னால என்ன, ஆடல் ஆடுவது, டான்ஸ் ஆடுவது. இறைவனுக்கு செய்யற வழிபாடு என்ன, டான்ஸ் ஆடுவது இறைவனுக்கு செய்யற வழிபாடா? ஆனா டான்ஸ் ஆடுறாங்க. நீ உலகத்தை நம்ம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் காலத்துல இப்படி நடந்தது, இன்னைக்கும் நடக்கிறது. உலகம் முழுவதும் என்ன செய்யறது, இறைவனுக்கு வழிபாடு என்ற பெயர்ல ஆடல் பாடல் நடத்துறாங்க. அவங்க எது நினைக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி நம்ம தகப்பனாருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்ட தகப்பனார் ஒத்துக்குருவாரா? ஒரு தகப்பனார்கிட்ட பெருநாளைக்கு சட்டை வாங்கி கேட்கணும். சட்டை வாங்கி கேட்கும் போது ஒரு மாதிரி அரபு டான்ஸ்